இந்த ஷோ ஆரம்பிச்சோடனே சிஎம் பங்க் தான் உள்ளே வர்றாரு. சிஎம் பங்க் உள்ளே வந்தோடனே பேசிக்கிட்டே வர்றாரு. ஆடியன்ஸ்லாம் சிஎம் பங்க்னு கத்துறாங்க. கத்தும்போது ஆடியன்ஸ்லாம் கத்தும்போது உஷாராக இருங்க மக்களே, இங்கே சில பேருக்கு நம்ம பேரை சொல்லி கத்தும்போது பைத்தியம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கவே கூடாது. 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவனை பற்றியே நான் நினைக்கவே இல்லை. என் மைண்ட்லலாம் இவன் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், முதல் பிளானாக இவனை நான் முடிக்கணும். அதுதான். இவன் பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வரும்போதே ஊனு கத்திக்கிட்டு வருவான். அப்படியே காலை தூக்கி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமாக வருவான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவான். அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் ஒரு ஆடியன்ஸ் வர ஊன்னு கத்துவாங்க. அதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப காமெடியாக தான் தோணும். அவன் செய்கிறது காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனால் நான் பழசை பற்றி பேச விரும்பலை. எனக்கு இங்கே இவனை பிடிக்கவே இல்லை. நான் என்னோடய ஃப்யூச்சரை நோக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவன் குறுக்க வந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த செத் ரோலின்ஸ் தன்னோட 16 வயசில் என்கிட்ட எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டவன். நான் இந்த செத் ரோலின்ஸை பார்த்து கேட்குறேன், இவன் இன்னும் பெரிய ஸ்ட்ராங்கான ஆளா? ட்ரீவ் மெக்கன்ட்ரேவை விட ஸ்ட்ராங்கான ஆளா? நான் அப்படிப்பட்ட ட்ரீவ் மெக்கன்ட்ரேவே நான் தோக்கடிச்சிட்டேன். சிஎம் பங்க் ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கூட்டத்திலேருந்து செத் ரோலின்ஸ் வெளில வராரு. ஆடியன்ஸ் சைட்லேருந்தே பேச ஆரம்பிக்கிறார். எங்கேருந்து பார்த்தாலும் எனக்கு சிஎம் பங்கை போகும்போதே ஒரு விதமாக தான் தோணுது. அவன் ஒரு கழுதை மாதிரி தான் தெரிகிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஜோக்கர். இப்படிப்பட்ட சிஎம் பங்கை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும். அதுதான் புதுசாக நான் இங்கே பார்க்க ஆரம்பித்தேன். சிஎம் பங்க் ரசிகர்கள் என்னை கொண்டாடுவது அவனுக்கு பிடிக்கல. முற்றிலுமாக அவன் ஒரு மாறுபட்டவன், அவன் ஒரு கேவலமானவன். ஏன்னா அவனை விட நான் பல சாதனை பண்ணியிருக்கேன். ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட்டில் நான் நிறைய மேட்ச் விளையாண்டுருக்கேன். அவன் ஒன்று கூட தகுதி இல்லாதவன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிஎம் பங்க் இறங்கி ஆடியன்ஸ் சைடு உள்ள போகிறாரு. அங்கே செத் ரோலின்ஸ் மேலேருந்து கீழே வர 2 பேருமே பயங்கரமாக அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் அந்த ஆடியன்ஸ் சைடு பேரிகேடுக்கிட்டே 2 பேருமே பயங்கரமாக அடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் தடுத்து இழுத்துட்டு போனதுக்கப்புறம் ரெஃப்ரிலாம் இழுத்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி 2 பேரும் உள்ள பயங்கரமாக அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ரெஃப்ரிலாம் பிடிச்சி தடுக்க ஆரம்பிச்சுன்னா இவங்க மாறி ரெஃப்ரிலாம் தடுத்தாலும் இவங்க கண்டுக்காமல் மாறி பேரல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொஞ்சம் இழுத்துட்டு போன செத் ரோலின்ஸ் அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிள் வழியாக வெளில கூட்டு போகிறதுக்காக இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையும் பின்னாடியே தொடர்ந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த இடத்துல ஆடியன்ஸ்க்கு நடு மத்தியிலே இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த மூமெண்ட் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. பேரோல ஹைப் ஏற்றுறாங்க. இவங்களுக்கு எல்லாமே மேட்ச் வரப்போகுது. இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் கூடிய சீக்கிரத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் ஷோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் நடக்க போகுதுன்றதுனால இந்த மேட்சுக்கு பயங்கரமான ஹைப்பை இப்போ ஏற்றிருக்கிறாங்க.